மக்களே ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 நாளா பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து எல்லா வண்டிகளையும் அ ராமநாதபுரம், மண்டபம், உச்சுப்புள்ளி இங்கேயே நிப்பாட்டியிருந்தாங்க. நேத்து சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லா வண்டிகளையும் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து இயக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே. பார்த்தீங்கன்னா, நம்ம சேது எக்ஸ்பிரஸ், அடுத்தது போட் மெயில் எக்ஸ்பிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ், அப்புறம் நம்ம மதுரையிலேருந்து போகிற பேசஞ்சர்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய பேசஞ்சர் வண்டி ஒரு 4, 5 பேசஞ்சர் வண்டி ஓடுது ராமேஸ்வரத்துக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உச்சிப்புளி வரையும் இயங்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் வரையும் இயக்கிட்டாங்க. ஸோ இத இயக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட் மெயில் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, போட் மெயில் எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக்க வந்து பாம்பன் பாலத்தில நேத்து இயக்கி பார்த்தாங்க மக்களே. எப்படி இருக்குது? எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குது? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்படின்ற ஃபஸ்ட்டு சேஃப்டினஸை செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இத வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாங்க. சரி, ராமேஸ்வரம் வரை இயக்கிர்லாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பே எடுத்தாங்க மக்களே. ரயில்வே வந்து அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸை வந்து நம்ம மக்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாரி வந்து அதை செக்கும் பண்ணுறாங்க. ஸோ இதே சேஃப்டி மெஷர்ஸை கோயிங் ஃபார்வர்ட் நம்மளும் அதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றதையும் அவங்க கேட்டுக்கிறாங்க மக்களே. ஸோ அனைவருமே பயன்படுத்திக்கோங்க மக்களே. எல்லா வண்டியும் ராமேஸ்வரத்துல இருந்து இயங்குது. யூஸ் பண்ணிக்கோங்க.